முன்கூட்டியே செலுத்தப்பட்ட தொகை. பின்னணியில உள்ள கணக்கு தான் என்ன, வாங்க பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையா 5000 வரவு வைக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதத்திற்கான 1000 ரூபாய் பணத்துடன் சேர்த்து மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு முன்பணமா 3000 மற்றும் கோடைகால சிறப்பு தொகுப்பா 2000ன்னு மொத்தம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இத்தொடர்பா எக்ஸ் வலைதள பக்கத்துல வீடியோ வெளியிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்திருக்க உறுதிமொழிதான் உரிமை தொகை. யாரு தடையை ஏற்படுத்தினாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னும், தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சதியிலிருந்து முந்தி கொண்டது நமது அரசு அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. அடுத்து மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 உயர்த்தி வழங்குவோம். இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பின் பின்னணியில சில முக்கியமான விடயங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அதுல ஒண்ணு, பல மாநிலங்களில் நடந்த தேர்தல்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா பெண்கள் உள்ளதை பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில தமிழகத்துல பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களை ஊக்குவிக்கவும் பல மகளிர் விடியல் பயணம், உரிமை தொகை, புதுவை பெண் உள்ளிட்ட பல திட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த மாத உரிமை தொகை மற்றும் அடுத்த 2 மாத தொகையோட சேர்த்து 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகைன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா மே 10ஆம் தேதியுடன் தற்போதைய அரசின் காலம் முடிவடையும் என்பதால ஏப்ரல் மாதம் வரையிலான தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்திருப்பதன் மூலம் முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு இருப்பதை பார்க்க முடியுது. மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் வகையில 10,000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு கூட 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது பேச்சு பொருளானுச்சு. பிறகு நடந்த தேர்தல் முடிவுல பாஜக பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த நிலையில கட்சிகள் தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதிகளை அளிப்பதா பாஜகவை சேர்ந்த உபாத்தியாய என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து தீவிரமா ஆய்வு செய்யப்படும்னு தெரிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில அண்மையில மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலொட்டி மகளிருக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகைக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்குகளை சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் தேர்தல் நேரத்துல மகளிர் உரிமை தொகைக்கு தடை கோர பாஜக திட்டமிட்டிருந்ததா சொல்லப்படுது. இதை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முன்கூட்டியே கொடுத்துட்டாரு. பொதுவா மகளிர் உரிமை தொகை என்பது மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்படும். கடந்த மாதம் பொங்கல் பண்டிகைக்காக 1000 ரூபாய் 13ஆம் தேதியே வழங்கப்பட்டுச்சு. அதுபோல இந்த முறையும் 13ஆம் தேதியே வழங்கப்பட்டு விட்டதால பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டாரு. அதுல ஒரு முக்கிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது தான். அப்படின்னா அடிப்படையில மகளிர் உரிமை தொகை வழங்கும் இந்த சமூக நலத்திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த திமுக ஆட்சியில இந்த தொகை மாதம் 2000 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் அளிச்சிருக்குது. தேர்தல் நேர அதிரடி அறிவிப்பு தான் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் கூட இந்த திட்டத்தை எதிர்க்கல. அவர்களும் 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும்னு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் மாதம் 2000 ரூபாய் என்ற தேர்தல் வாக்குறுதியை நீர்த்து போக செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. மேலும் பீகார்ல சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது பீகார் பெண்களுக்கு வழங்கப்பட்ட 10,000 நிதியுதவி திட்டம். இந்த திட்டம் பெண்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமா பாஜக பக்கம் திருப்பியச்சு. ஆனா பீகார்ல கிடைத்த இந்த வெற்றியின் ஃபார்முலா தற்போது தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் வகையில பாஜக திட்டமிட்டிருப்பதா கூறப்படுது. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல வியூகங்களை வகுத்து வருவதாகவும், மதுரையில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், பிறகு அடுத்த பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் மற்றும் பீகாரை போலவே தமிழக பெண்களின் வாக்குகளை குறிவைக்கும் வகையில ஏதேனும் முக்கிய வியூகம் வகுத்து அதை செயல்படுத்த இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில ஏதேனும் தடை ஏற்படுவதற்கு முன்பே உடனடியா உரிமை தொகையை செலுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்காரு. முதலமைச்சரின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆதரவு, எதிர்ப்புன்னு தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. அடிமட்டத்துல இந்த திட்டம் பெரும் வரவேற்பு பெற்றிருந்தாலும் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்து வரும் நிலையில
ஒரே நாள்ல சுமார் 6,550 கோடி ரூபாயை அரசு செலவிடுவது பொருளாதார ரீதியா விமர்சனங்களை சந்திச்சு வருது. இப்படி ஆதரவு எதிர்ப்புன்னு அரசியல் ரீதியா இரண்டுமே இருந்தாலும் யாரும் எதிர்பாராத நேரத்துல மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் பெற்ற பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இது வரும் சட்டமன்ற தேர்தல்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.